கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த உணவை சாப்பிட்ட 100 மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் மதிய உணவில் விழுந்த பள்ளி காரணமாக அந்த உணவை சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜனார்த்தனன் வழங்க நாம் கேட்கலாம். ஜனார்த்தனன், தற்போதைய நிலை என்ன அங்க? வணக்கம் ஷியாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள ஜம்பை கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இருந்து வருகிறது. இந்த பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இன்று மதியம் பள்ளியில் வழங்கிய உணவை அதிகமான மாணவிகள் சாப்பிட்டுள்ளனர். அப்போது உணவில் பள்ளி இருந்ததாக கூறப்படுகிறது. அதை சாப்பிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தகவலறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் பள்ளி குழந்தைகளை மீட்டு மணலூர்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அதில் 40க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதால் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.